இவையே மனிதனை தீட்டுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவையே மனிதனை தீட்டுப்படுத்தும். மனிதனுக்குள் செல்பவை, மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, மனிதன் உண்ணக்கூடிய உணவு, இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துவது இல்லையா? அவர்கள் அதை தான் செய்து கொண்டார்கள். இந்த உணவு சாப்பிட்டால் தீட்டு, இப்படி சாப்பிட்டால் தீட்டு, இந்த முறையில் சாப்பிட்டால் தீட்டு, இதை உண்டால் தீட்டு, இந்த இறைச்சியில் சாப்பிட்டால் தீட்டு, கை கழுவாமல் சாப்பிட்டால் தீட்டு என்று சொல்லி வெளிப்புறமாக நடக்கக்கூடிய காரியங்களிலே தன் சடங்கையும் தன் ஆச்சாரத்தையும் திணித்து வைத்து இவையெல்லாம் தீட்டு தீட்டு தீட்டு, கடவுளுக்கு ஏற்றதல்ல என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதப்பா, மனிதனுக்குள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, ஆசீர்வதித்து சாப்பிட்டா அது கடவுளுக்கு ஏற்புடையது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நன்றி சொல்லி சாப்பிட்டால் அது கடவுளுக்கு ஏற்புடைய உணவாய் மாறிவிடுகிறது. ஆகவே மனிதனுக்குள் செல்பவை மனிதனை மாசுபடுத்துவதில்லை, தீட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுது. என்ன இருக்குது? ஏகப்பட்டது இருக்கு. ஒரு பட்டியலே சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கின்ற பொழுது, மனிதருக்கு உள்ளே இருந்து வருவது விபச்சாரம், மனிதனுக்கு உள்ளே இருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்துதான். என்னன்னா உள்ளுக்குள்ளே இருந்து வருது? பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் மனிதனிலிருந்து வெளிவருகிறது. இதெல்லாம் வச்சுட்டு மனுஷன் நடமாடுறான் பார்த்தீங்களா, அதுதான் அவனை தீட்டுப்படுத்துமே தவிர வெளியிலிருந்து சொல்லக்கூடிய எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. ஆகவே உணவு தீட்டு என்று சொல்லி நாம் ஒரு விதமான வாழ்க்கை வாழறபடி எது நமக்குள் இருந்து நம்மை தீட்டுப்படுத்துவதை உணர்ந்து அதை தூக்கி எறிந்து, அந்த பாவங்களை தூக்கி எறிந்து அறிக்கை செய்து பரிசுத்தராய் வாழ்வோம், மாசற்றவர்களாய் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.